அடிப்படை மதிப்பெண் வழங்க முடியாது, 196 மதிப்பெண்கள் வழங்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு இப்போ காலையிலிருந்து நீங்க பாக்குறீங்கல்ல, காலையில அஞ்சண்டேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போய் கும்போசல கலந்துக்கிட்டு எங்க ஊருக்கு போய் கோனேரிப்பட்டியில ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொண்டு வச்சுட்டு நேரம் இங்க வரேன். அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வழக்கறிஞர் பேசி பின்னர் தான் இதுக்கு இதனுடைய பதில் தெரிவித்திருக்கிறோம். ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றேன். மேட்டூர் அணையிலிருந்து உபரியாக வருகின்ற நீரை நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேச்சேரி, அதேபோல நங்கவள்ளி ஒன்றியம், தாரமங்கலம் ஒன்றியம், அதேபோல பொங்கனாவரம், எடப்பாடி, மகடஞ்சாவடி, சங்ககிரி, அதே மேட்டிலிருந்து தாழ்வான பகுதிக்கு அந்த மேட்டூர் உபரி நீரை லிப்டிகேஷன் மூலமாக எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 96 ஏரிகள் நிரப்புவதற்கான வழிமுறைகளை கண்டறியப்பட்டுள்ளது. இப்பொழுது அதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயார் தடுப்பணை பொறுத்தவரைக்கும் அம்மாவுடைய அரசு ஏற்கனவே 3 ஆண்டு கால திட்டமாக இதற்கு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. முதற்கட்டமாக இந்த ஆண்டு 62 தடுப்பணைகள் கட்டுவதற்காக 292 கோடி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் விரைவில் துவங்க இருக்கின்றன. அதற்கு தேவையான நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. முக்கொம்பு அணை முழுமையுடைய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. தவறான கருத்து. ஒரு பகுதி உடைந்திருக்கின்றது. அந்த பகுதி சரி செய்வதற்காக நம்முடைய தலைமை பொறியாளர், பொதுப்பணித்துறையை சேர்ந்த செயலாளர்கள் அங்கேயே முகாமிட்டு அந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் 2-3 தினங்களுக்குள் அந்த பணி நிறைவு பெற்றுவிடும். அதற்கு கீழ்ப்புறமாக ஒரு 100 மீட்டர் தள்ளி புதிதாக ஒரு கதவணை கட்டுவதற்கான நடவடிக்கை அரசு எடுக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 15 மாசத்திலிருந்து 18 மாசத்துல அந்த அணை கட்டி முடிக்கப்படும். தங்களுடைய தலைமையான அரசு பொறுப்பேற்றது எவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கோம் தமிழகம் முழுவதும்? இப்பதான் படிச்சுங்கள, ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன். 41,000க்கு மேற்பட்ட திட்டங்கள் இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கு. அதிமுக எந்த வரை தயாராக பாராளுமன்ற தேதியை அறிவிக்கல. கிட்டத்தட்ட பாராளுமன்றத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு 4 மாசம், அதுல ஒரு 5 மாசம், 9 மாசம் இருக்கு. 9 மாசத்துக்குள்ள நம்ம என்ன திட்டம் நம்ம அறிவிக்க முடியும்? உள்ளாட்சி தேர்தல் தயாரா இருக்கும். நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. இன்றைக்கு அம்மாவுடைய அரசு பதவியேற்றது முதல் இன்று வரை 22,640 கோடியே 29 லட்சமான 41,887 முடிந்த பணிகளை துவக்கி வைத்தோம். 19,101 கோடியே 84 லட்சம் மதிப்பிலான 7,597 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளது. மொத்தத்தில் இன்று வரை 41,742 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 49,484 பணிகள் நடைபெற்று வருகிறது. இது அம்மாவுடைய அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாதனை. போட்டித் தேர்வு எழுதியும் பணி கிடைக்கலன்னு வேலூர்ல இறந்துட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இது போட்டித் தேர்வு என்பது தமிழ்நாடு அரசு முடிவு செய்ததில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நடைபெற்ற தேர்தல். இதையெல்லாம் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் நாட்டுடைய நிலைமை கருதி தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தவறான செய்திக்கு, தவறான நிலைக்கு அவர்களை தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்றுதான் இந்த நேரத்தில் கேட்டார். அவர் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்ல இருக்காரு? அவருடைய காலத்தில் என்னென்ன செஞ்சா உங்களுக்கு தெரியுமில்ல. புதுசா மரம் நட்டுட்டு இருக்காரு. நடப்ப புதுசா மரம் நட வேண்டியதே தேவையில்லாத இருந்திருக்கும். ஏன்னா இயற்கை வளம் குறைஞ்சதே அவர்களால தான். அது எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகை தெரியும். ஆனா அதை போட மாட்டேங்கிறீங்க. கடுமையான விமர்சனங்கள் திமுக தரப்புல வைக்கப்பட்டது. திமுக பொறுத்த வரைக்கும் அழகிரி ஸ்டாலின் தொடர்பான ஒரு பிரச்சனை இருந்துட்டே வந்துட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உட்கட்சி பிரச்சனை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜனநாயக முறைப்படி செயல்பட வேண்டும் என்று நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அடுத்தவரை பற்றி இப்பொழுது பேசுவது கிடையாது. அவர்கள் பிரச்சனை ஏற்படும் போது அதை வைத்து அரசியல் செய்வதும் நாங்கள் அல்ல. ஆனால் திராவிட முன்னேற்றத்துக்கு கைவந்த கலை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதெல்லாம் செய்வார்கள். இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும்
பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம், இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவளால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம். திமுக இல்ல, இதே போல எத்தனை திமுக வந்தாலும் இந்த கட்சியும் உடைக்க முடியாது, இந்த ஆட்சியும் கழிக்க முடியாது. அவர்களுடைய எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. நிறைவேற்ற நிகழ்ச்சி நடக்க இருக்கு, அதுக்கு அழைப்பு வந்திருக்கா? அழைப்பு கலந்துக்குவோமா? அப்படிப்பட்ட நிலைமை எங்களுக்கு வராது.